வைரத்தூண் மாளிகைகள். அயோத்தியின் எண்ணிலடங்கா மாளிகைகளின் விவரிக்க இயலாத பிரம்மாண்டம். வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தியின் மாளிகைகள் மேல பொன் தகடு வேஞ்சது, வெள்ளிமலை மேல சூரிய ஒளி பட்ட மாதிரி இருக்குன்னு கம்பர் வர்ணிச்சதை பார்த்தோம் இல்லையா? இப்ப அந்த மாளிகைகளுக்கு உள்ள போனா எப்படி இருக்குன்னு இன்னும் நுட்பமா பார்க்க போறோம். தேவர்களே, அதிசயிச்சு போற அளவுக்கு ஒரு வர்ணனை. வைர நல்கால் மிசை, மரகதத்துலாம், செயிர் அறப்போதிகை, கிடத்தி, சித்திரம். உயிர் பெறக் குயிற்றிய உம்பர் நாட்டவர். அயிர் இமைப்பன, அளவு கோடியே. வைரநல் கால் மிசை முதல்ல அந்த மாளிகைகளை தாங்கி நிற்கிற தூண்களை பாருங்க. சும்மா சாதாரண தூண்கள் இல்லையாம், வைரத்தால் செய்யப்பட்ட நல்ல தூண்கள். நல்கால் என்கிறார் கம்பர். எவ்வளவு உறுதியாகவும் ஒளி வீசிக்கொண்டும் இருந்திருக்கும் அந்த வைரத் தூண்கள். நினைச்சு பாருங்க, மரகத துலாம், அந்த வைரத் தூண்களுக்கு மேல உத்திரம் இருக்குமே, பீம், அது ஏதால செஞ்சிருக்காங்க தெரியுமா? மரகத கல்லால. அடடா, பச்சை மரகதம், வைரத் தூண் மேல மரகத உத்திரம். என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு வர்ண சேர்க்கை. செயிர் அறப்போதிகை, கிடத்தி அந்த தூணுக்கும் உத்திரத்துக்கும் நடுவில் பாரத்தை தாங்கிறதுக்காக போதிகைன்னு ஒன்று வைப்பாங்க. தூணுக்கு மேலே இருக்கிற தலைப்பகுதி மாதிரி. அதில் எந்த குறையும் இல்லாமல் செயிர் அற கச்சிதமாக அந்த மரகத உத்திரத்தை பொருத்தி வச்சிருக்காங்களாம். சிற்பக்கலையோட நுணுக்கத்தை பாருங்க. சித்திரம் உயிர் பெற குயிற்றிய. அத்தோட விட்டாரா கம்பர்? இல்லை, அந்த மாளிகைகளில் சித்திரங்கள் தீட்டப்படலையாம், செதுக்கப்பட்டிருக்கு, குயிற்றிய. அதுவும் எப்படி? சும்மா பொம்மை மாதிரி இல்லாமல் உயிர் இருக்கிற மாதிரி, அப்படியே அசைகிற மாதிரி தத்ரூபமாக செதுக்கி வச்சிருக்காங்களாம். அந்த மாளிகைகளே ஒரு கலைக்கூடம் போல இருந்திருக்கு. உம்பர் நாட்டவர் அயிர் உற இமைப்பன, இதுதான் உச்சக்கட்டம். உம்பர் நாட்டவர்னா தேவர்கள். அவங்க ஆகாயத்தில், அவங்க விமானத்தில் போகும்போது கீழே அயோத்தியில் இருக்கிற இந்த மாளிகைகளை பார்த்து, அடடே, இது நம்ம தேவலோகத்து மாளிகையா, இல்லை பூலோகத்தில் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம். அயிர் உற வந்து கண்ணை இமைச்சு பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு தேவலோகத்தையும் மிஞ்சிற மாதிரி பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருந்திருக்கு அயோத்தியின் மாளிகைகள். என்ன ஒரு உயர்வு நவிர்ச்சி பாருங்க. அளவில் கோடியே இப்படியெல்லாம் வர்ணிச்ச மாளிகைகள் ஒன்னா ரெண்டா இல்லைங்க, அளவில் கோடியாம். எண்ணவே முடியாத கோடிக்கணக்கான மாளிகைகள் அயோத்தி மாநகரம் முழுக்க நிறைஞ்சிருந்ததாம். கம்பர் வெறும் வார்த்தைகளை கொண்டு நம்ம கண் முன்னாடி ஒரு நகரத்தையே நிர்மாணிக்கிறார் பாருங்க. வைரமும் மரகதமும் உயிருள்ள சித்திரங்களும் நிறைஞ்ச தேவர்களே, மலைச்சு போற அந்த அயோத்தியின் ஒரு பகுதியை இந்த ஒரு பாட்டுல எவ்வளவு அழகா நமக்கு காட்டிட்டார். கம்பருடைய சொல்லாட்சியும் கற்பனை வளமும் நம்மையும் அந்த அயோத்தியின் வீதிகளுக்கு கூட்டிட்டு போகுது இல்லையா? அடுத்த பாட்டுல இன்னும் என்னென்ன அதிசயங்கள் காத்திருக்கோன்னு பார்ப்போம்.